So we'll start the session. இன்னைக்கு செஷன் வந்து how to manage cost centers in Tally Prime. ஃபர்ஸ்ட் காஸ்ட் சென்டர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் தென் வந்து காஸ்ட் சென்டர் வந்து டாலியில எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். காஸ்ட் சென்டர் அப்படின்றது ஒரு அட்வான்ஸ்ட் ஃபீச்சர் இன் டாலி. இந்த ஃபீச்சர் நம்ம யூஸ் பண்றதுனால நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னன்னா, நம்மளோட பிசினஸ்ல மல்டிபிள் டிவிஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த டிவிஷன்ஸ்ல எந்த டிவிஷன்ல என்ன இன்கம் வருது, என்ன எக்ஸ்பெண்டிச்சர் நடக்குதுன்றத நம்ம ட்ராக் பண்ணலாம். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்டிபிள் டிவிஷன்ஸ் இருக்கும்பொழுது எந்த டிவிஷன்ல பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு, எந்த டிவிஷன்ல பிசினஸ் நல்லா போகல அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி எங்க வந்து நமக்கு லாஸ் அதிகமாகுதோ அந்த டிவிஷன்ல வந்து ஃபோக்கஸ் அதிகமா போடுறதோ இல்ல அந்த காஸ்ட்டை கம்மி பண்றதுக்காக நம்ம ஒர்க் பண்றதோ ஃபைனலா மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு MIS கிடைக்கும் டு டேக் தி இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ், ரைட்? ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ற டாபிக்கோட பேரு ஹவு டு மேனேஜ் காஸ்ட் சென்டர் இன் டாலி பிரைம். என்னோட பேர் மணிகண்டன், ஐ எம் சீஃப் நாலேஜ் ஆஃபீஸர் டாலி. ஸோ இந்த செஷன் நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது அசெட் இன்டெகிரேட்டட் இன்ஃபோசிஸ்டம். அசெட் இன்டெகிரேட்டட் இன்ஃபோசிஸ்டம் வந்து தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ்ல நம்பர் 1 டாலி டீலர், 5-star டாலி பார்ட்னர். ஃப்ரம் 1997 இருந்து டாலி ரிலேட்டடா இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டாலி ப்ராடக்ட்ஸ், டாலி சில்வர், டாலி கோல்ட், டாலி சர்வர் மாதிரி டாலி ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு query இருந்தாலோ இல்ல டாலி சப்போர்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாலியில நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, டெக்னிக்கலா உங்களுடைய லைசன்ஸ் டீஆக்டிவேட் ஆயிடுச்சு, நீங்க லேண்ட்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய சர்வர் கிளைண்ட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, டேட்டா ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல மாட்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அசெட் டாலி மூலமா ஹெல்ப் கிடைக்கும். அண்ட் ஈவன் நீங்க ஃபங்க்ஷனலா ஒரு GST ரிலேட்டட் ஃபீச்சர், ஒரு இவே பில் நீங்க ஜென்ரேட் பண்றது எப்படி, TTS எப்படி நீங்க பண்ணலாம், அந்த மாதிரியான ஃபங்க்ஷனல் சப்போர்ட் வேணும்னாலும் நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டியது www.assettally.com, ரைட்? ஸோ இன்னைக்கு செஷனுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த செஷன் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஜூனியர் அக்கௌண்டன்டா இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு புது ஃபீச்சர் நான் சொல்லி தரதுனாலயோ இல்ல நீங்களுமே டாலியில ஒரு ஃபீச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பெட்டர் உங்க சீனியர் அக்கௌண்டன்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் அப்ரூவல் வாங்குங்க. அண்ட் உங்களுடைய டாக்ஸ் கன்சல்டன்ட் இல்ல உங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் கிட்ட சஜஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா எந்த புது ஃபீச்சர்னாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. மோர் ஓவர், புதுசா ஒரு விஷயத்தை நீங்க பண்றதுக்கு முன்னாடி டாலியில இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேட்டாவை நீங்க பேக்கப் எடுங்க. அது வந்து உங்களுக்கு அட்வைசபிள். ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற ஃபீச்சர்னால டேட்டால ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்ததுன்னா கூட உங்களுடைய பழைய டேட்டாவை ரிஸ்டோர் பண்ணி உங்களுக்கு நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், ரைட்? ரைட். ஸோ இன்னைக்கு செஷனுக்குள்ள போகலாம். இன்னைக்கு செஷன் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ராக்கிங் ஆஃப் காஸ்ட் ஆர் ரெவென்யூஸ் ஆஃப் பிரான்ச்சஸ். அதாவது ஒவ்வொரு பிரான்ச் இல்ல டிபார்ட்மெண்ட் இல்ல யூனிட் வைஸ் உங்களோட பிசினஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஒவ்வொன்றுத்தினுடைய காஸ்ட் எவ்வளவு, ஒவ்வொன்றுத்துல இருந்து உங்களுக்கு எவ்வளவு ரெவென்யூ வருது அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன். நம்பர் 2 வந்து காஸ்ட்டை கம்பேர் பண்றதுக்கு பிட்வீன் த பிரான்ச்சஸ். மோர் தென் 1 பிரான்ச்சஸ் இருந்தாலோ, மோர் தென் 1 டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலோ, மோர் தென் 1 யூனிட் இருந்ததுன்னா அந்த பிசினஸ் டிவிஷன்ல எவ்ரி யூனிட் ஷட் சப்போஸ் டு பி கம்பேர்ட். எந்த யூனிட்ல நல்லா பெர்ஃபார்ம் ஆகுது, எந்த யூனிட்ல காஸ்ட் கம்மியா இருக்குன்றத கம்பேர் பண்ண போறோம். அண்ட் பிரான்ச் வைஸ் வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸும் நம்ம ஸ்டேட்மெண்ட்டா ஜென்ரேட் பண்ண போறோம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் தனித்தனியா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் ஒவ்வொரு பிரான்ச்சோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸும் தனித்தனி டாலி டேட்டா. சப்போஸ் எல்லா பிரான்ச்சோடைய ரிப்போர்ட் நீங்க சேர்த்து பார்க்கணும்னா கூட உங்களுக்கு குரூப் கம்பெனி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மூலமா அதை நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஹெட் ஆஃபீஸ்ல சென்ட்ரலைஸ்டா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்பொழுது தனித்தனியா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணவான்னு நினைச்சீங்கன்னா காஸ்ட் சென்டர் மூலமாவும் இந்த ப்ராப்ளம்ஸை நீங்க சால்வ் பண்ணிக்கலாம், ரைட்? செஷனுக்குள்ள போலாம். வாட் இஸ் காஸ்ட் சென்டர்? காஸ்ட் சென்டர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஸ்ட் சென்டர் அப்படின்றது நம்ம பிசினஸ்ல இருக்கிற ஒரு டிவிஷன். ஓகே, ஸோ அந்த டிவிஷன் மூலமா உங்களுக்கு இன்கம் வரலாம், அந்த டிவிஷன்ல நீங்க எக்ஸ்பென்சஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டிவிஷன், அந்த டிவிஷனை வந்து சில ஆர்கனைசேஷன்ல பிரான்ச்சஸ் சொல்லுவாங்க, சிலர் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க, சிலர் வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டாவோ இல்ல வந்து பிசினஸ் யூனிட்டாவோ அதை பார்ப்பாங்க. இதை தான் நம்ம வந்து காஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு ஸ்பெசிபிக் யூனிட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் வேற அங்கிருந்து உங்களுக்கு ரெவென்யூவும் வரலாம் அண்ட் அங்க நீங்க செலவும் பண்ணலாம். அட் எண்ட் ஆஃப் த ஃபைனான்சியல் இயர் வந்து நம்மளுடைய பர்டிகுலர் காஸ்ட் சென்டர்ல, பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல, பர்டிகுலர் டிவிஷன்ல என்ன இன்கம் வந்திருக்கு, என்ன எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்கமோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்கா இல்ல எக்ஸ்பெண்டிச்சரோட இன்கம் அதிகமா இருக்கான்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுதான் நம்ம P&L மூலமா பண்றோமே அப்படின்னா P&L வந்து ஓவரால் ஆர்கனைசேஷனுக்கு, ஆனா இது வந்து ஒரு பர்டிகுலர் பிசினஸ் டிவிஷனுக்கு மட்டும் பண்ண முடியும், ரைட்? காஸ்ட் சென்டர் அப்படின்றது நமக்கு ரெவென்யூ சென்டராகவும் நமக்கு ஒர்க் ஆக போகுது. முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த நீட் என்ன, இந்த காஸ்ட் சென்டரை வந்து நம்ம எனேபிள் பண்றதுக்கான நீட் என்ன அப்படின்றது தான். ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு பர்டிகுலர் பிசினஸ் டிவிஷனுடைய பெர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அதுல வந்து காஸ்ட் ரிடக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணணும்னா அதை பண்றதுக்கான ஒரு MIS அந்த மேனேஜ்மெண்ட்க்கு கிடைக்கும். இப்போ ஜென்ரலா வந்து ஸ்டாஃப் மீட்டிங்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணும்போது உங்க பிரான்ச்ல என்ன இன்கம், இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன ரெவென்யூ, இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன காஸ்ட், அந்த மாதிரி நம்ம ஜென்ரலா பேசாம
நம்பர்ஸ் வச்சு பேசணும். பேசும்பொழுது எந்த பிரான்ச் வந்து பெர்ஃபார்மிங் பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சை அப்ரைஸும் பண்ணணும். எந்த பிரான்ச்ல வந்து புவர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, எந்த பிரான்ச்ல காஸ்ட் அதிகமா இருக்கு கம்பேர்ட் டு த ரெவென்யூ அப்படின்னு பார்த்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது அந்த பெர்ஃபார்மன்ஸ்ன்றது அந்த இடத்துல காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்க வேற என்ன மெஷர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணா அந்த பிசினஸும் ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸா போகும் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த காஸ்ட் சென்டர்ஸ். ரைட், எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு பேன் இண்டியா உங்களோட பிசினஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஹைதராபாத் பிரான்ச், திருப்பதி பிரான்ச், சென்னை பிரான்ச், பெங்களூர் பிரான்ச் வைஸ் நீங்க தனித்தனியா அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ற சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அப்படி இல்ல நீங்க வந்து சென்ட்ரலைஸ்டா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி ஒவ்வொரு பிரான்ச்சையும் நம்ம காஸ்ட் சென்டர்ஸாவும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரைட், இது டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்கனைசேஷன். நாங்க சஜஷன் கொடுப்போம். நீங்க தனித்தனி டேலி டேட்டா கிரியேட் பண்ணணுமா இல்ல ஒரே டேட்டால மல்டிபிள் காஸ்ட் சென்டர்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணணுமான்னு கேட்கலாம். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்க வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், R&D டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், ப்ரொக்யூர் டிபார்ட்மெண்ட், அது மாதிரி மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் உடைய காஸ்ட் சென்டர்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். இன்ஃபேக்ட் வந்து யூனிட்ஸ் இருக்குன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3ன்னு சொல்லியும் நம்ம வந்து அந்த யூனிட்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிரான்ச்சஸ், டிபார்ட்மெண்ட்ஸ், யூனிட்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப பெரிய லெவல்ல கொண்டு போகாம ஒரே ஒரு யூனிட் தான் இருக்கு. அந்த பிசினஸ்க்கு வந்து பிரான்ச்சஸ் இல்ல, டிவிஷன்ஸ் இல்லைன்னா கூட ஒரு பிசினஸ் யூனிட்ல இருக்கிற மல்டிபிள் ஸ்டாஃப்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸை கூட நான் ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்ஃபேக்ட் என்னோட ஆஃபீஸ்ல 10 சேல்ஸ்மேன் இருக்காங்க. எங்களுக்கு பிரான்ச்சஸ் கிடையாது, டிவிஷன்ஸ் கிடையாது, டிபார்ட்மெண்ட்ஸ் கிடையாது. ஒரு பில்டிங்ல ஒரு ஆஃபீஸ்ல நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு 10 சேல்ஸ்மேன் இருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்றதுக்கும் நம்ம இந்த காஸ்ட் சென்டர்ஸை யூஸ் பண்ணலாம். நார்மலா நம்ம ஒரு என்ட்ரி எப்படி பாஸ் பண்ணுவோம்? கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் பாஸ் பண்ணுவோம், இல்ல கஸ்டமர் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் பாஸ் பண்ணுவோம். ஆனா காஸ்ட் சென்டர் யூஸ் பண்ண பிசினஸ் மேன் நமக்கு எந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் நமக்கு கொண்டு வந்திருக்காங்கன்றத நம்ம டாக் பண்ண முடியும். ரைட், ஸோ இது வந்து ஒரு செப்பரேட் டாஸ்க் எல்லாம் கிடையாது. நம்ம என்ன பண்றோம்னா நார்மல் அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணும்போது அடிஷ்னலா ஒரு ஃபீல்ட்ல போயிட்டு நம்மளுடைய பிசினஸ் டிவிஷனை மார்க் பண்ண போறோம். அப்போ டாலி நமக்கு என்ன பண்ண போகுதுன்னா இன்ஸ்டன்டா நமக்கு இந்த ரிப்போர்ட்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண போகுது. ரைட், காஸ்ட் சென்டர் டாலியில எப்படி பண்ண போறோம்? சின்ன டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. நார்மலா 2 பிக்சர்ஸ் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் பிக்சர் பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பேமெண்ட் என்ட்ரி, நார்மல் எக்ஸ்பென்சஸ் என்ட்ரி. இந்த என்ட்ரியில வந்து ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஐசிஐசிஐ அக்கௌண்ட் நான் போடும்பொழுது வேர் ஐ ஹவ் ஸ்பெண்ட் திஸ் அமௌண்ட் டுவர்ட்ஸ் மை ஹைதராபாத் பிரான்ச் அண்ட் திருப்பதி பிரான்ச் அப்படின்றத வந்து நரேஷன்ல தான் மென்ஷன் பண்றேன். டாலியில ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். நரேஷன்ல நம்ம மென்ஷன் பண்ற விஷயங்களை வச்சு செப்பரேட் ரிப்போர்ட் எடுக்க முடியாது. சரி, இப்ப இந்த ஆர்கனைசேஷன்ல வந்து பாஸ் ஒரு கேள்வி கேட்கிறாரு, உங்களுடைய ஹைதராபாத் பிரான்ச்ல என்னென்ன எக்ஸ்பென்சஸ், திருப்பதி பிரான்ச்ல என்னென்ன எக்ஸ்பென்சஸ் கேட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டாலி ஓபன் பண்ணி வச்சுட்டு டே புக்கோ இல்ல ஒரு லெட்ஜர்ஸையோ ஓபன் பண்ணி அதனுடைய நரேஷன் பிரகாரம் நம்மளுடைய எக்ஸல்ல வந்து காலம்ஸ் போட்டு ஹைதராபாத் பிரான்ச், திருப்பதி பிரான்ச்னு போட்டு அதை எடுத்து போட்டு கூட்டி அதுக்கப்புறமா தான் அந்த ரிப்போர்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். சரி, ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வேர்ல்ட் இஸ் சோ ஃபாஸ்ட். அக்கௌண்டன்ஸ் வந்து ஒரு காலத்துல அக்யூரேட்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அக்யூரசி ஆஸ் வெல் அஸ் ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. நீங்க ப்ரோஆக்டிவா ஒரு ரிப்போர்ட் கொடுக்கல, நீங்க வந்து டிலே பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டிசிஷன் மேக்கிங் டைம்ல அந்த பிசினஸ் ஓனர்ஸ்க்கு வந்து நீங்க தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களால அந்த டிசிஷன்ஸை வந்து ஃபாஸ்டா எடுக்க முடியாம போகுது. இன்ஃபேக்ட் அவங்களால பிசினஸ் டிசிஷன்ஸ் ஃபாஸ்டா எடுக்க முடியலன்னா அக்கௌண்டன்ஸை அவங்க ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஏற்கனவே நடந்த எக்ஸ்பெண்டிச்சரை நீங்க புக்ஸ்ல அக்கௌண்ட் பண்றீங்க, மேபி ஃபார் த ஜிஎஸ்டி பர்பஸோ இல்ல வந்து இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்குன்ற மாதிரி தான் கொண்டு போவாங்க. இதை அவாய்ட் பண்ணணும்னா நீங்க ப்ரோஆக்டிவா ரிப்போர்ட் பண்றதுக்கு இந்த காஸ்ட் சென்டருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 23rd ஜனவரி அன்னைக்கு நான் ரெண்ட் பே பண்றேன். பே பண்ணும்போது நார்மலா அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணும்போது டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட் நான் என்ட்ரி பாஸ் பண்றேன். கூடவே டாலியில ஒரு அடிஷ்னலா ஒரு ஃபீல்டு ஓப்பன் ஆகி உங்களுக்கு இந்த ரெண்ட் எந்தெந்த பிசினஸ் டிவிஷனுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு கேட்கும். நீங்க மென்ஷன் பண்ணலாம், ஹைதராபாத்காக நான் 25,000, திருப்பதிக்காக 22,000 பண்ணிருக்கேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். ரைட், ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு தனி ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். சரி, இது எப்படி நான் டாலியில எனேபிள் பண்ணலாம்? அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், எந்த ஒரு அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸா இருந்தாலும் ஐ மீன் காஸ்ட் சென்டர் எப்படி நம்ம டாலியில எனேபிள் பண்ணலாம் அப்படின்னா எந்த அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸா இருந்தாலும் நம்ம F11 ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு தான் எனேபிள் பண்ணுவோம். வெரி வெல் பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டா அவைலபிளா இருக்கும். அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸா இருந்தா F11ல இருந்து நம்ம எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் நம்ம என்ன பண்ணணும்? எனேபிள் பண்ண உடனே நமக்கு மாஸ்டர்ஸ்ல காஸ்ட் சென்டரும் ஆட் ஆயிருக்கும். லைக் லெட்ஜர்ஸ் குரூப்ஸ் இருக்கா மாதிரி காஸ்ட் சென்டர்ஸ் ஆட் ஆயிருக்கும். அந்த காஸ்ட் சென்டர் நம்ம கிரியேட் பண்ணோம். தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய லெட்ஜர்ஸ்
கிரியேட் பண்ணும்பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் லெட்ஜர்ஸ், ஸ்பெசிஃபிக்கா நான் ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடுறேன். ரெவென்யூ ரிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் லெட்ஜர்ஸ் லைக் சேல்ஸ், பர்ச்சேஸ், ரெண்ட், டெலிவரி சார்ஜஸ் மாதிரியான இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் லெட்ஜர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த காஸ்ட் சென்டர் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். சில எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு காஸ்ட் சென்டர் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம், ரைட்? ஸோ இதுதான் நம்ம டாலியில எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்பிளை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஐ ஹாவ் அ கம்பெனி மிஸ்ஸஸ் சுதர்ஷன் என்டர்பிரைசஸ், ரைட்? ஸோ இப்போ டாலியில காஸ்ட் சென்டர்ஸை எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். என்னுடைய டாலி பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் அப்டேட்டட் டாலி. ஸோ என்னோட டாலி பார்த்தீங்கன்னா இப்போ நான் டாலி பிரைம் ரிலீஸ் 6 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் எப்பவுமே அப்டேட்டட் ரிலீஸை யூஸ் பண்ணுங்க. இதனால என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ ரீசெண்டா ஒரு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு டாலியில் அப்படின்னா அதை நீங்க உடனே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராபப்ளி ஃப்ரீக்வெண்டா நமக்கு ஜிஎஸ்டி ரிலேட்டட் அப்டேட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. அதை நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும்னா லேட்டஸ்ட் ரிலீஸை யூஸ் பண்ணுங்க. உங்க டாலியில நீங்க லேட்டஸ்ட் ரிலீஸ் தான் யூஸ் பண்றீங்களான்றதை என்ஷூர் பண்றதுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல F1 பட்டன் இருக்கும். அந்த ஹெல்ப் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா அப்கிரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அப்கிரேட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ என்ன ரிலீஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்க போறீங்க. நான் இப்போ டாலி பிரைம் ரிலீஸ் 6ல தான் உங்களுக்கு இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். ஸோ இது பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டம்ல டிஎஸ்எஸ் டாலி சாஃப்ட்வேர் சர்வீஸ் வந்து ஆல்வேஸ் அப்டேட்டடா இருக்குன்னா, எந்த ஒரு புது ரிலீஸ் மார்க்கெட்ல டாலியில ரிலீஸ் பண்ணாலும் அதை நான் என் சிஸ்டம்ல அப்டேட் பண்ணிக்க முடியும், ரைட்? ஸோ ஹெல்ப் மெனுல போனீங்கன்னா அப்கிரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எப்பவுமே டாலியில ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த அலாம் பட்டன் இருக்கு பாருங்க, ரைட் டாப்ல அந்த அலாம் பட்டன் பக்கத்துல ஒரு ரெட் கலர் டாட் இருக்கும். அதை பார்க்கும்போதே நீங்க தெரிஞ்சுக்கலாம் டாலில இருந்து ஏதோ மெசேஜ் வந்திருக்குன்னு. அதை பார்த்து நீங்க டாலில இருக்கிற அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, ரைட்? ஸோ லெட் அஸ் கெட் இன்டு தி சப்ஜெக்ட், ஹவு டு எனேபிள் காஸ்ட் சென்டர்ஸ் இன் டாலி பிரைம். F11 ஃபீச்சர்ஸ் அதுல போனீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் சென்டர்ஸ் எனேபிள்டா இருக்கும். நான் இப்போ எனேபிள் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக. ஸோ ஒன்ஸ் இந்த காஸ்ட் சென்டர்ஸ் வந்து எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மாஸ்டர்ஸ்ல காஸ்ட் சென்டர்ஸ் வந்து ஆட் ஆயிடும். இப்ப பாருங்க, நம்ம நார்மலா லெட்ஜர்ஸ், குரூப், ஸ்டாக் ஐட்டம்ஸ் இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் சென்டர்ஸும் ஆட் ஆயிடும். ஸோ இது நீங்க வந்து நான் ஏற்கனவே எனேபிள் பண்ணிட்டுன்றதுனால ஆல்ட்ரேஷன் மோட்ல போயிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். அது என்னன்னா, ஹைதராபாத்ல இருக்கு ஒரு பிசினஸ். அந்த ஹைதராபாத் ஆர்கனைசேஷனுக்கு அமீர்பேட், கோட்டி, நாம்பலின் 3 பிளேஸ்ல எனக்கு பிசினஸ் டிவிஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ 3 பிரான்ச்சஸ் இருக்குன்ற மாதிரி இந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இட் இஸ் நாட் அ லெட்ஜர், இட் இஸ் நாட் அ குரூப், இட் இஸ் நாட் அ ஸ்டாக் ஐட்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து காஸ்ட் சென்டர். இந்த காஸ்ட் சென்டர் பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரிஸ் போட முடியாது. டெபிட், கிரெடிட்லாம் இந்த காஸ்ட் சென்டர்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது, ரைட்? நவ் இந்த காஸ்ட் சென்டர்ஸ் நான் கிரியேட் பண்ணது எப்படி அப்படின்றத டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். கிரியேட் காஸ்ட் சென்டர்ஸ், டி நகர் பிரான்ச் அண்டர் பிரைமரி, அண்ணா நகர் பிரான்ச் அண்டர் பிரைமரி. இதை வந்து சிம்பிள் மெத்தடை இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தாம்பரம் பிரான்ச் அண்டர் பிரைமரி. இந்த மாதிரி நான் காஸ்ட் சென்டர்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல், என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. அண்ட் ஏற்கனவே நம்ம எக்ஸ்பென்சஸ் லெட்ஜர்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருந்தோம்னா அந்த லெட்ஜர்ஸ்க்கும் இந்த காஸ்ட் சென்டர் எனேபிள் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்றேன். நான் ஸ்பெசிஃபிக்கா சொன்னது என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் லெட்ஜர்ஸ்க்கு நீங்க இதை யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நான் ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்றேன் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டாலி என்ன பண்ணும்னா, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் இன்கம் மாதிரியான குரூப்ஸை பார்த்த உடனே நம்ம காஸ்ட் சென்டர் ஆல்ரெடி எனேபிள் பண்ணிருக்கோன்றதுனால டாலி பை டிஃபால்ட் அதை எனேபிள் பண்ணிடும். இதை என்ஷூர் பண்ணணுமா, நீங்க வந்து ஒவ்வொரு லெட்ஜர் கிரியேஷன்லயுமே இது வந்து எனேபிள் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும்னா, ஏற்கனவே லெட்ஜர் கிரியேட் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, இல்ல புதுசா லெட்ஜர் கிரியேட் பண்றதுனாலும் பரவாயில்ல. பாருங்க, நான் அகைன் 1 more லெட்ஜர் கிரியேட் பண்றேன். இது வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அப்படின்னு கிரியேட் பண்றேன் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இதை நான் குரூப்பிங் பண்ண உடனே உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் டேப்ல Ctrl+I மோர் டீடைல்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ள போய் பாத்தீங்கன்னா இந்த லெட்ஜர் ரிலேட்டடா வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் நீங்க எனேபிள் பண்ண முடியும், இல்ல ஆல்ரெடி என்னென்னலாம் எனேபிள் பண்ணிருக்கீங்கன்றத லிஸ்டிங்ல வரும். அதுல காஸ்ட் சென்டர்ஸ் அப்ளிகபிலிட்டி ஆப்ஷனை எஸ்ன்னு கொடுக்குறேன், ரைட்? நான் கொடுத்தேனா இல்ல, பை டிஃபால்ட் டாலி என்ன பண்ணுவோம்னா, நீங்க காஸ்ட் சென்டர் F11ல எனேபிள் பண்ணிருக்கிறதுனால இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நாங்க செலக்ட் பண்ண உடனே எனக்கு இந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணிடும், ரைட்? வேண்டாம்னா நோ கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பேங்க் சார்ஜஸ் இருக்கு. பேங்க் சார்ஜஸ் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சுக்கும் நான் அதை மார்க் பண்ண போறது இல்லை. அப்போ என்னுடைய காஸ்ட் சென்டர் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு நான் நோன் கொடுத்துடலாம். அப்படின்னா நான் பேங்க் சார்ஜஸை எந்த பிரான்ச்சுக்கும் மார்க் பண்ணலன்னு அர்த்தம், ரைட்? தட்ஸ் ஆல். இப்போ நம்ம என்ட்ரிஸ்ல வந்து இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். வவுச்சர்ஸ், அதுல நார்மல் பேமெண்ட் என்ட்ரி
நான் இப்போ ரெண்ட் பே பண்ண போறேன், என்னுடைய டோட்டல் ரெண்ட் இஸ் 1 lakh. ஆனா இந்த 1 lakhல ஒவ்வொரு பிசினஸ் டிவிஷனுக்கும் நான் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டி நகர் பிரான்ச்சுக்கு 25,000, தாம்பரம் பிரான்ச்சுக்கு 40,000 அண்ட் என்னுடைய அண்ணாநகர் பிரான்ச்சுக்கு ரிமைனிங் 35,000. சரி, வெளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காஸ்ட் சென்டர் நான் போட்டதே கூட தெரியாது. நார்மலா ஒரு அக்கௌண்டிங் என்ட்ரி, டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல ஒரு பேமெண்ட் என்ட்ரி, ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட், தட்ஸ் ஆல். ஆனா உள்ள நம்ம அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அது என்னன்னா, இந்த 1 lakhல எவ்வளவு அமௌண்ட் ஒவ்வொரு பிரான்ச்சுக்காகவும் நம்ம செலவு பண்ணிருக்கோம்ட்டு ஒரு ஐடென்டிபிகேஷன் பண்ணிருக்கோம், ரைட்? இதே மாதிரி நான் ஒவ்வொரு பேமெண்ட் என்ட்ரிஸ் போடும்பொழுதும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து சேலரி என்ட்ரி போடுறேன். இன்னைக்கு வந்து ஒரு 1,20,000 சேலரி டிஸ்பர்ஸ் பண்ணிருக்கோம். அப்போ அது வந்து டி நகர் பிரான்ச்சுக்கு எவ்வளவு டிஸ்பர்ஸ் பண்ணிருக்கோம், அண்ட் தாம்பரம் பிரான்ச்சுக்காக எவ்வளவு சேலரி எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணிருக்கோம், அண்ட் அண்ணாநகர் பிரான்ச்சுக்கு எவ்வளவு பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நீங்க தனித்தனியா நீங்க மார்க் பண்ணிட்டே வரலாம். இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னா, ஓவரால் P&L நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல போயிட்டு எவ்வளவு இன்கம் வந்துச்சு, எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் வந்ததுன்னு பாக்குற மாதிரி இண்டிவிஜுவல் பிரான்ச் வைஸ் இந்த பிரான்ச்ல இருந்து நமக்கு எவ்வளவு இன்கம் வந்தது, இந்த பிரான்ச்ல இருந்து எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நடந்தது அப்படின்றத ட்ராக் பண்ணலாம். எக்ஸாம்பிள கண்டினியூ பண்றேன். இப்போ ஒரு சேல்ஸ் என்ட்ரி பாஸ் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்னைக்கு ஒரு கேஷ் சேல்ஸ் நடந்திருக்கு. இது வந்து நான் ஐட்டம் 1 சேல் பண்ணிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இன்னைக்கு 10,000 rupees எனக்கு இன்கம் வந்திருக்கு, ரைட்? யூஸ்வலா நம்ம சேல்ஸ் என்ட்ரி இப்படி பாஸ் பண்ணுவோம், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் போடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் போட போறோம். இந்த சேல்ஸ்ன்ற லெட்ஜருக்கு ஆல்ரெடி காஸ்ட் சென்டர் எனேபிள் ஆயிருக்கு. ஓகே, சேல்ஸ் அப்படின்னா இன்வென்டரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் as well as காஸ்ட் சென்டர்ஸ் ரெண்டுமே எனேபிள் ஆயிருக்கும். இது எனேபிள் ஆயிருக்கிறதுனால டாலி என்ன பண்ணும், எப்பெல்லாம் நான் சேல்ஸ் லெட்ஜர் யூஸ் பண்றேனோ அப்பெல்லாம் இந்த சேல்ஸ் எந்த பிசினஸ் டிவிஷன்ல இருந்து உங்களுக்கு வந்துச்சுன்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கும். என்டர் பாருங்க, இதுதான் அந்த கேள்வி. நீங்க என்ன பண்ண போறீங்க, இது என்னுடைய டி நகர் பிரான்ச்ல நடந்த சேல் அப்படின்னு மார்க் பண்ண போறீங்க. சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாமா? டெக்ஸ்டைல் ஷாப் போங்க, எதனா ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க, அங்க ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க அந்த ட்ரெஸ் மேல பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அதுல அவங்களுடைய ஐடி நம்பரை மார்க் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க ஃபேமஸான பெரிய டெக்ஸ்டைல் ஷாப்ல எல்லாம் போனீங்கன்னா இதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இது எதுக்காக அப்படின்னா, அந்த சேல் பில் என்ட்ரி போடும்பொழுதே அந்த கேஷியர் என்ன பண்ணுவாரு, இது மிஸ்டர் குமாரோடைய சேல்ஸ், இது மிஸ்டர் ரவியோட சேல்ஸ்ன்னு சொல்லி நோட் பண்ணுவார். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, அட்லாஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இன்னைக்கு குமார் எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, ராம் எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னு சொல்லி இண்டிவிஜுவல் சேல்ஸ்மேன் வைஸ் பெர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு அதை பேஸ் பண்ணி டெய்லி இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கூட கொடுப்பாங்க. தட்ஸ் a different story. பட் இதுதான் நம்ம காஸ்ட் சென்டர் யூஸ் பண்றதுனுடைய அட்வான்டேஜ். சரி, இன்னும் கொஞ்சம் என்ட்ரிஸ் போடலாமா? நான் வந்து ஒரு 28 அன்னைக்கு இன்னொரு சேல் என்ட்ரி பாஸ் பண்றேன். கேஷ் சேல்ஸ் நடந்திருக்கு. இந்த சேல் வந்து ஐட்டம் 1 நான் சேல் பண்ணிருக்கேன். நான் எக்ஸாம்பிள் அப்படின்றதுனால குட்டியா சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸா நான் போட்டு காட்டுறேன். இது ஒரு 1 lakh சேல்ஸ். இந்த சேல்ஸ் எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய அண்ணாநகர் பிரான்ச்ல நடந்திருக்கு. இந்த மாதிரி நமக்கு நடக்கிற எக்ஸ்பெண்டிச்சர், நடக்கிற இன்கம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து காஸ்ட் சென்டர் வைஸ் நம்ம போட்டுட்டே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் I'll put one more entry. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் பண்ணிருக்கோம் 20,000. அது எந்த பிரான்ச்சுக்காக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருக்கோம்னா தாம்பரம் பிரான்ச்சுக்காக பண்ணிருக்கோம். கேஷ் பேமெண்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், எல்லா இன்கமுக்குமே நீங்க காஸ்ட் சென்டர்ஸா மார்க் பண்ணிட்டே வரலாம். முடிச்ச பிறகு பீரியாடிக்கலா நீங்க P&L பாக்குற மாதிரி பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஓவராலா இந்த ஆர்கனைசேஷன்ல 1,30,000 லாஸ். இதை பார்த்த உடனே பிசினஸ் ஓனர்ஸ் கேட்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன தெரியுமா, எந்த பிசினஸ் டிவிஷன்ல நிறைய செலவாயிருக்குன்னு கேட்பாங்க. P&L பார்த்தா எடுக்க முடியுமா? முடியாது. வேணா டீடைல்டா பாருங்க. P&L பார்த்தா நமக்கு என்ன தெரியும், என்ன இன்கம் என்ன எக்ஸ்பெண்டிச்சர்னு தெரியும். ஆனா எந்த பிரான்ச்ல என்ன இன்கம் என்ன எக்ஸ்பெண்டிச்சர், எந்த பிரான்ச்ல ப்ராஃபிட் வந்திருக்கு, எந்த பிரான்ச்ல லாஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா டிஸ்பிளே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், காஸ்ட் சென்டர்ஸ், காஸ்ட் சென்டர் சம்மரி. காஸ்ட் சென்டர் சம்மரியில போனா என்ன ஆகும்னா, ஒவ்வொரு காஸ்ட் சென்டர் வைஸ், அதாவது எனக்கு இருக்க காஸ்ட் சென்டர்ஸ் என்ன, எனக்கு டி நகர் பிரான்ச்ன்றது ஒரு காஸ்ட் சென்டர், தாம்பரம் பிரான்ச்ன்றது ஒரு காஸ்ட் சென்டர், அண்ட் எனக்கு அண்ணாநகர் பிரான்ச்ன்றது ஒரு காஸ்ட் சென்டர். ஒவ்வொரு காஸ்ட் சென்டர் வைஸ் என்ன எக்ஸ்பெண்டிச்சர் நடந்தது, என்ன இன்கம் நடந்தது, அண்ட் என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றத இந்த சிங்கிள் ஸ்கிரீன்ல நீங்க அப்சர்வ் பண்ணலாம். திஸ் இஸ் தி காஸ்ட் சென்டர் சம்மரி, ரைட்? இதுல பாருங்க, அண்ணாநகர் டெபிட் அப்படின்றது எக்ஸ்பெண்டிச்சர், கிரெடிட் அப்படின்றது இன்கம், அண்ட் ஃபைனலா க்ளோசிங் பேலன்ஸ்ல டெபிட் பேலன்ஸ் ஆர் கிரெடிட் பேலன்ஸ்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. இந்த காஸ்ட் சென்டர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் டெபிட் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ் வந்து டினோட் பண்ணுது. இதே கிரெடிட் பேலன்ஸா இருந்தா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ன்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம், ரைட்? ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டும் பார்க்கலாம், பட் பிரான்ச் வைஸ் நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டும் பார்க்கலாம்.
அண்ட் ஈவன் காஸ்ட் சென்டர் பிரேக்கப் உள்ள போனீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் பிரான்ச், ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா நகர்து மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம், அங்க என்ன இன்கம் நடந்திருக்கு, அங்க என்ன எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காஸ்ட் சென்டர்ஸ் அப்படின்றது பிரான்ச்காக மட்டும் கிடையாது, பிசினஸ்ல இருக்க அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், டிவிஷன்ஸ், இன்க்ளூடிங் இண்டிவிஜுவல் சேல்ஸ் மேனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கும் நீங்க காஸ்ட் சென்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ரைட்? ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதன் மூலமா ஒரு பர்டிகுலர் பிரான்ச்ல என்ன பிசினஸ் நடக்க, காஸ்ட் சென்டர்ஸ் அப்படின்ற இந்த ஃபீச்சர் மூலமா ஒரு பிசினஸ் மேன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவரோட பிசினஸ்ல ஒரு டெசிஷன்ஸ் எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா F11 ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு காஸ்ட் சென்டர்ஸை எனேபிள் பண்ணிருக்கோம் அண்ட் காஸ்ட் சென்டர்ஸை கிரியேட் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் மாஸ்டர்ஸ்லயும் காஸ்ட் சென்டர்ஸ் எனேபிள் ஆயிருக்கான்றத பார்த்திருக்கோம். சரி, இதுல வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் காஸ்ட் சென்டர்ஸ். ஒவ்வொரு என்ட்ரிக்கும் நான் காஸ்ட் சென்டர்ஸ் வந்து மல்டிபிள் டைம் செலக்ட் பண்ணி என்னோட டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா காஸ்ட் சென்டர்ஸ் நான் வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும். ஏன்னா சில சமயம் வந்து சில செலவெல்லாம் பாத்தீங்கன்னா 1 lakh செலவு நடக்குதுன்னா அதுல வந்து ஒரு பிக்சடா 25% ஒரு பிரான்ச்க்கு அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட் பண்ற ஃபெசிலிட்டியும் டாலில இருக்கு. ரைட்? அது இல்லாம மோர் தென் 1 காஸ்ட் கேட்டகரிஸும் நீங்க வந்து டாலில இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ரைட்? தேங்க்யூ வெரி மச் ஃபார் த பார்ட்டிசிபேஷன். ரைட்? ஸோ ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து ஒரு இன்வாய்ஸ் வந்து காமிக்கிறேன். இது எதுக்காக நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன்னா நிறைய பேர் வந்து டாலில இன்வாய்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன டாலில இன்வாய்ஸ் கிடைக்குதோ ரொம்ப ஓகே, ஆனா அந்த இன்வாய்ஸை நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க எங்களை ரீச் பண்ணலாம். ஸோ எங்களுடைய வெப்சைட் வந்து www.assettally.com. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னாவே ஒரு சில விஷயம் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். என்னுடைய டாப்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனி பேரு வித் கலர் பேட்டர்ன், எங்களுடைய லெட்டர் ஹெட்ல இருக்கிற மாதிரியான லோகோஸ், நாங்க என்ன ப்ராடக்ட்ஸ் நாங்க ஹேண்டில் பண்றோமோ அந்த ப்ராடக்டுடைய இமேஜ், அதெல்லாமே இந்த இன்வாய்ஸ்ல வந்து நாங்க கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். ஈவன் வந்து பாட்டம்ல பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் அண்ட் சீல் எல்லாமே கூட வச்சிருக்கோம். என்ன பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் இன்வாய்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து சீல் பண்ணி சைன் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பிசிக்கலா கொரியர் பண்ணுவோம். அந்த ட்ரெண்ட் போயிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணி டாலில இருந்து அதை கஸ்டமருக்கு அனுப்பலாம்னா கஸ்டமருக்கு கேட்பாங்க எனக்கு சீல் அண்ட் சிக்னேச்சர் வேணும்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதை பிரிண்ட் அவுட் எடுத்து சீல் அண்ட் சைன் பண்ணி திரும்பவும் அதை நம்ம ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்ல நம்ம கிளைண்ட்டுக்கு அனுப்பணும். அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுடைய சீல் அண்ட் சிக்னேச்சரை டாலில டிஃபைன் பண்ணிட்டோம்னா டாலில வந்து இன்வாய்ஸ் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண உடனே அதனுடைய பிடிஎஃப் வெர்ஷனை டைரக்டா ஒரு கஸ்டமருக்கு வாட்ஸ்அப் மூலமாவோ இமெயில் மூலமாவோ நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். ரைட்? அதை டவுன்லோட் பண்றதோ இல்ல ஒரு இமெயில போய் அட்டாச் பண்றதோ இல்ல வாட்ஸ்அப்ல போய் அட்டாச் பண்றதோ பிரிண்ட் அவுட் எடுத்து கொரியர் பண்றதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரியான சப்போர்ட்ஸ்க்கு நீங்க எங்களை ரீச் பண்ணலாம். ரைட்? ஸோ we have a product called tallyhr.com. Of course, இது accountants உடைய பெனிஃபிட்ஸ்க்காக தான். Suppose if you are searching for a job in accounts domain அப்படின்னா இந்த வெப்சைட் போங்க, உங்களுடைய ரெஸ்யூம்ஸ் சப்மிட் பண்ணுங்க. எங்களுடைய ரெக்ரூட்டிங் டீம் வந்து உங்களுடைய ரெஸ்யூம்ஸ் ரிசீவ் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஸ்கிரீனிங் கால் வந்து பண்ணுவாங்க. இந்த ஸ்கிரீனிங் கால்ல உங்களுடைய குவாலிட்டிஸ் என்ன இருக்கு, உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கு, எந்த டொமைன்ல உங்களுக்கு ஜாப் வாங்கி தர முடியும்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டைம்ல என்னென்ன வேகன்சிஸ் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ அந்த வேகன்சிஸ்க்கு உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. ரைட்? நீங்க ரீச் பண்ண வேண்டியது www.tallyhr.com. அதே மாதிரி இஃப் யூ ஆர் அ பிசினஸ் மேன், உங்களுக்கு ஒரு நல்ல அக்கௌண்டன்ட் வேணும்னா கூட நீங்க இந்த வெப்சைட் மூலமா எங்களை நீங்க ரீச் பண்ணலாம். ஈவன் we are available at LinkedIn also. ரைட்? ஃபாலோ பண்ணுங்க. அக்கௌண்டன்ட் எக்ஸ்க்ளூசிவ் அக்கௌண்டன்ஸ் ரெக்ரூட்மெண்ட்க்கு எங்களை ஃபாலோ பண்ணுங்க. ரைட்? தேங்க்யூ வெரி மச் ஃபார் த பார்ட்டிசிபேஷன்.